நீங்க கேட்டீங்க விஜய் ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு. சார் பிரச்சனை மக்கள் முடிவெடுத்தால். மதிமுக திரு வைகோ பிரிந்த பொழுது 13 அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு 39 மாவட்டம், அன்னைக்கெல்லாம் 22 20 அதில் 13 மாவட்ட செயலாளர்கள் வைகோவோட போய் இது எம்ஜிஆரை விட அதிகமான அளவில் அவருக்கு இருந்தது. சிபிஎம்மோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து 7%. திமுகவை தோற்கடிக்க வேண்டும், இல்லை அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும்னு மக்களுக்கு ஒரு முடிவு வந்துட்டுனா யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஆதரவோடு ரஜினிகாந்த் ஆதரிக்க 96 எலெக்ஷனில் இது தமாகன்னு வந்து இது மூப்பனார் தொடங்க ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்று போனாங்க. ஸோ ஆனால் வைகோவால் ஜெயிக்க முடியல. ஸோ இந்த முறை திமுகவை தோற்கடிக்கணும் என்ற முடிவில் மக்கள் இருக்காங்கன்னா வாய்ப்பு அதிகம். ஏன்னா 2021 தேர்தலையே அவங்க ஜெயிச்சது 20 லட்சம் வித்தியாசம்தான் பிரித்ததுனால. ஸோ இந்த முறை பெருமாறியான அளவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குது. அதை பிரிக்கிற வேலையை விஜய் செய்யாமல் மக்களை ஒன்றிணைத்து ஜெயிக்கணும்னா அந்த அளவுக்கு அவர் செயல்பாடு பத்தாது. பட் அதிமுக அந்த வலையில் விழாமல் ஒவ்வொரு வரியாக விடாமல் திருப்பி சேர்க்கணும். அங்கே தான் விஷயம் இருக்குது.